காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ரயில்வே சாலையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். இதில் மகப்பேறு பிரிவு, பொது பிரிவு, இருதய பிரிவு உள்ளிட்ட பல்வேறு ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளும் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் பிணவரை காசநோய் பிரிவு உள்ளிட்ட இடங்களிலும் பார்வையிட்டார். மக்களின் குறைகளை நேரடியாக கேட்கும் விதமாக நடைபெற்ற இதில் அரசு அலுவலர்கள், மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வந்து புதுசா வந்து உங்களுடன் உங்கள் ஊரில் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் தாலுக்கை சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் தாலுக்குல ஒரு ஃபியூ வில்லேஜஸ் சூஸ் பண்ணி அது ஒரு ஃபிர்காவா இருக்கலாம், அந்த 2 ஃபிர்காவா இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி அங்க போய் கவர்மெண்டோடைய சர்வீசஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்களுக்கு கிடைக்குதா, எல்லா சர்வீசஸும் கிடைக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன் கம்ப்ளீட் டே, அதாவது ஒரு நாள் காலையில 9 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 9 மணி வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல இப்ப நம்ம இந்த காஞ்சிபுரம் தாலுகாவை சூஸ் பண்ணி அதுல வந்து காஞ்சிபுரம் பிற்கா அண்ட் கோவிந்தவாடி பிற்கா இது சம்பந்தப்பட்ட இடத்துல மட்டும் நாங்க 100% இன்டென்சிவா எல்லா ஆபீசர்ஸையும் இன்ஸ்பெக்ஷன் போக சொல்லியிருக்கோம். ஹாஸ்பிட்டல்ஸ், தாலுகா ஆஃபீஸ், பிளாக் ஆஃபீஸ், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸ், அப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ், ஸ்கூல்ஸ், எதையுமே மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் காம்ப்ரிஹென்சிவா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம். ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் 1:30 வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம் அண்ட் 2:30 to 4:30 வில் மீட் அகெயின். திரும்ப வந்து காலையில இன்ஸ்பெக்ஷன் பார்த்ததோட இம்பாக்ட் என்னென்ன அப்சர்வ் பண்ணாங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், எதை வந்து லோக்கலா ரெக்டிஃபை பண்ணலாம், எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் லெவல்ல போய் ரெக்டிஃபை பண்ணலாம், அது எல்லாமே அந்த 2:30 to 4:30 அந்த டைம்ல வந்து வில் ஹேவ் அ டிஸ்கஷன். அதுக்கப்புறம் 4:30 to 6:30 வந்து மக்களை பார்க்குறோம். மக்கள் அவங்களுடைய குறைகள் எது இருந்தாலும் அன்னைக்கு நம்ம கேட்டுக்கிறோம், அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான எஃபோர்ட்டும் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எங்கெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் எப்படி இருக்கு, நைட்ல எங்கெங்க நைட் ஷெல்டர்ஸ் ஒர்க் பண்ணுதா, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து சேஃப்டி, ரோட் சேஃப்டி அதெல்லாமே நைட் பார்க்கணும். திரும்ப நாளைக்கு காலையில மறுபடியும் 6 o'clock ஆரம்பிச்சு 9 o'clock வரைக்கும் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த சானிடரி ஒர்க்கர்ஸ் சானிடேஷன்லாம் எப்படி கேரி அவுட் பண்றாங்க அண்ட் ஏர்லி மார்னிங் மற்ற ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் வந்திருக்கேன். ஸோ கான் த்ரூ ஒரு தரோ இன்ஸ்பெக்ஷன் பார்த்துருக்கோம். நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை இட் இஸ் ஈக்குவல் டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலண்டா இங்க பேஷன்ஸ் வராங்க. எவ்ரிடே 2500 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஈக்குவலன் டு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு இங்க 2500 பேஷன்ஸ் ஒரு நாளைக்கு வர்றாங்க. பட் லிமிடெட் ஸ்பேஸ் இருக்குது. லிமிடெட் ஸ்பேஸ் வச்சு இருக்கிற ஸ்டாஃப் வச்சு நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மால் இஷ்யூஸ் இருக்கு, லைக் வந்து கொஞ்சம் டாக் மெனஸ் இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ப்ராப்பரா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ஷூர் பண்றாங்களா, ப்ராப்பரா வந்து மார்ச்சுவரிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பில்டிங் தேவைப்படுது. ஏற்கனவே இருக்கிற பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு புது பில்டிங் கட்டுறதுக்கு ப்ரொபோசல்ஸ் போயிட்டு இருக்கு. மற்றபடி இது கோயிங் ஆன். இதோட ரிவ்யூ வந்து ஆஃப்டர்நூன் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். உங்களோட குறைகளையும் சேர்த்து பார்க்குறோம். ஓவராலா சர்வீசஸ் ஜென்ரலா கிடைக்குதா, இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்னா இங்க வந்து பர்டிகுலரா மெடிசன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்குதா, ஒவ்வொருத்தரோட தனிப்பட்டதுங்கிறது வேற, பட் மெடிசன்ஸ் எல்லாருக்கும் இருந்தா எல்லாரோட நீட்ஸும் இங்க வந்து செட்டில் ஆயிடும். ஸோ 100% இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் ட்ரக்ஸ் எல்லாமே கிடைக்குது, ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே கூட வெரிஃபை பண்ணிட்டோம், எல்லாமே அவைலபிளா இருக்குது. ஸோ அந்த ட்ரக்ஸ் அவைலபிலிட்டியில ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ட்ரக்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா மருந்துக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது இங்க கார்டியாலஜிஸ்ட் இல்லை, அந்த கார்டியாலஜிஸ்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எழுதி அவங்க கார்டியாலஜிஸ்ட் வாங்க பார்க்குறோம். அதாவது எக்ஸ்ரே டெக்னீஷியன் அந்த மாதிரி கம்மியா இருக்கிறதுல எதெல்லாம் லோக்கல்ல வந்து அவுட் சோர்ஸ் பண்ண முடியுமோ அதை அவுட் சோர்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தடை இல்லாம மக்களுக்கு சர்வீஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக we are taking efforts.